சிண்டு பேபி குயின் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான ஊரில் அக்காவும் தம்பியும் இருந்தாங்களாம். கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்து பார்க்கும்போது அவங்க வீடு இடிஞ்சு போயிருந்துச்சு. அது வரைக்குமே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வீடு இடிஞ்சு போயிருக்கிறத பார்த்து உடனே பாலு மழையில நனைஞ்சுக்கிட்டே வேக வேகமா வயலுக்கு போனான். தூரத்துல இருந்தே வேகமா ஓடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற பாலுவை ராஜையா பார்த்தான். இந்த நேரத்துல பாலு எதுக்காக இங்க வேகமா ஓடி வரா, என்னவா இருக்கும் அப்படின்னு பயந்து போய் அவரு வயலுக்குள்ள இருந்து ரோட்டுக்கு வந்தாரு. டேய் பாலு, என்னடா ஆச்சு? எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடி வர? அப்பா, அது என்ன நடந்தது? முதல்ல அதை சொல்லு. மழையால நம்ம வீடு இடிஞ்சு விழுந்து போச்சுப்பா. இப்பதான் நானும் அக்காவும் ஸ்கூல்ல இருந்து வந்து பார்த்தப்போ வீடு ஏற்கனவே இடிஞ்சு விழுந்துருச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு நான் ஓடி வந்தேன். வீடு இடிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே ராஜையா ரொம்பவே கவலைப்பட்டான். நீ புள்ளைய கூட்டிட்டு வந்து சேரு அப்படின்னு ராஜையா பாலுவ அங்கே விட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வந்தான். அப்போ சீத்தம்மா வயல்ல எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு பாலு கிட்ட வந்து நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளும் பாலுவும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. இடிஞ்சு விழுந்திருக்கிற வீட்டை பார்த்து ராஜையா அழ ஆரம்பிச்சான். அவன் பின்னாடியே வந்த சீதாவும் தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான். எல்லாருமே மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு பசங்களோட நாம எங்க போறதுன்னு புரியாம அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்ல, அவன்கிட்ட பெருசா பணம் எதுவுமே இல்ல. அப்பா, அழுதுகிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. இடிஞ்சு விழுந்த வீடு எந்திரிச்சு நிக்க போகுதா? நாங்க ஸ்கூல் விட்டு வரும்போது வழியில பெரிய பெரிய பைப்பை பார்த்தோம். ஏதோ பில்டிங் கட்டுறதுக்காக அங்க அந்த பைப் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு நாம அந்த பைப்ல போய் தங்கிக்கலாம்ப்பா. இது எவ்வளவு நேரம் இப்படி மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டு இருக்கிறது? சரிம்மா கீர்த்தி, தம்பியையும் அம்மாவையும் கூட்டிட்டு போ, நான் பின்னாடியே வரேன். அம்மாவையும் கூட்டிட்டு போ, நான் பின்னாடியே வரேன். அப்படி கீர்த்தி அம்மாவையும் தம்பியையும் கூட்டிக்கிட்டு அந்த பைப்புக்குள்ள போய் அதுக்குள்ள எல்லாரும் உட்கார்ந்தாங்க. ராஜையா உள்ள போய் சமைக்கிறதுக்கு தேவையான சில பாத்திரங்களை வெளியில கொண்டு வந்து வச்சான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா துணிமணி எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பைப் கிட்ட வந்தான். சீதா, இந்த பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வை. பசங்க மழையில நனைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு போர்வையை போத்தி விடு. எங்க நிலைமைய பார்த்து பசங்க தான் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க காலையில சாப்பிட்டதுங்க. பாவம், எவ்வளவு பசி எடுக்குதோ என்னவோ. வீட்டுக்குள்ள சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் இருக்குல்ல, அப்படியே 4 செங்கலும் கொஞ்சம் விறகையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா எப்படியாவது பிள்ளைங்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்துருவேங்க. சரி சீதா, இப்பவே வரேன். அப்படி ராஜையா அவன் வீட்டுக்கிட்ட போய் இடிஞ்சு விழுந்த 4 செங்கலையும் அங்க இருக்கிற கொஞ்சம் கட்டைகளையும் பொறுக்கிட்டு வந்து சீதா கிட்ட கொடுத்தான். சீதா அந்த அடுப்பை பத்த வைக்க முயற்சி பண்ணான். ஆனா விறகெல்லாம் நனைஞ்சு போனதுனால அந்த விறகு பத்தவே மாட்டேங்குது. அப்போ பாலு புத்தகத்துல இருக்கிற பேப்பரை கிழிச்சு கொடுத்து அது நடுவே வச்சு பத்த வைமா அப்படின்னு சொன்னான். அப்படி பண்ண உடனே விறகும் பத்திக்கிச்சு. இப்படியே கஷ்டப்பட்டு ஒரு பாத்திரத்துல சாதம் வடிச்சு அதுக்கப்புறமா அந்த சாதத்துல புளிய கரைச்சி ஊத்தி தாழ்ச்சி கொட்டி புளிசாதம் செஞ்சு பசங்களுக்கு அவங்க சாப்பிட கொடுத்தாங்க. அப்படி அந்த நேரம் பசங்க 2 பேரும் அம்மா செஞ்சு கொடுத்த புளிசோரை சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்குனாங்க. சீதா அவங்களுக்கு போர்வைய போத்தி விட்டாங்க. அந்த பைப்புல பசங்க 2 பேரும் படுத்து தூங்குனதுனால ராஜையா சீதா படுக்க இடம் இருக்கல. அதனால பசங்களை நடுவுல விட்டுட்டு ராஜையா அந்த பக்கமும் சீத்தம்மா இந்த பக்கமும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாவம், ராத்திரி பூரா அவங்கள கொசு கடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனாங்க. காலையில விழிச்சதுக்கு அப்புறம் வெளிச்சமும் வந்துச்சு. அவங்களும் எழுந்திருச்சாங்க. பசங்களா, நானும் அம்மாவும் வேலைக்கு போலனா நமக்கு சாப்பிட எதுவும் கிடைக்காது. நாங்க வேலைக்கு போயிட்டு வரோம், நீங்க இங்கேயே இருங்க. நாங்க மட்டும் இப்ப இங்க இருக்கணும்? நாங்களும் ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா? நீங்க போயிட்டா எப்படி? இங்க இருக்கிற பொருளை யாராச்சும் எடுத்துட்டு போயிட மாட்டாங்களா? தூக்கிட்டு போறதுக்கு அப்படி என்னப்பா இருக்கீங்க? இதெல்லாம் கூட யாராவது தூக்கிட்டு போவாங்களா? அப்படி இல்லப்பா, மனுஷங்க தூக்கிட்டு போலனா சரி. ஆனா நாயும் பூனையும் வந்து எடுத்துட்டு போச்சுன்னு என்ன பண்றது? இந்த பொருளும் இல்லனா நாம வாடுறதுக்கு இன்னுமே கஷ்டமாயிடுமே. நாங்க சொல்றது கேளுங்க, நாங்க வேலைக்கு போயிட்டு வரோம். அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. சரிம்மா. அப்படி கீர்த்தி பாலு 2 பேருமே அந்த பைப்ல இருந்தாங்க. அப்பா அம்மா 2 பேரும் வயலுக்கு போய் வேலையே செஞ்சாங்க. உங்களுக்கு தங்க வேற இடம் கிடைக்கலையா? இப்படி அரசாங்கத்துக்கு சொந்தமான பைப்புல வந்து தங்கி இருக்கீங்க. நீங்க இதுக்குள்ள வாழ்ந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்?
ஏந்திரிங்க ஏந்திரிங்க, சீக்கிரமா வெளியில போங்க. இந்த பைப்பை எடுத்துட்டு போக ஆள் வந்திருக்கு. மன்னிச்சிடுங்க ஐயா, மழையில வீடு இடிஞ்சு போச்சு. எங்க போறதுன்னு தெரியாம இந்த பைப்புக்குள்ள வந்து தங்கிட்டோம். இப்ப திடீர்னு எங்களை போக சொன்னா எங்க போறதுன்னு தெரியலங்க ஐயா. ஐயோ, வீடு இல்லையா? என்ன பண்றது? உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு உதவி செஞ்சா என் வேலை போயிடும். என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ண முடியும்? எங்க தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படியே நடக்கட்டும். இதோ இப்பவே எல்லாத்தையும் எடுத்துடுறோம். அப்படி சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து உள்ள இருக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சாங்க. ஆனா அவங்கள பார்த்த உடனே அந்த அதிகாரிக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு. இங்க பாருப்பா, எப்படி இங்க ஒரு 10 பைப்பு கிட்ட இருக்கு. நீங்க இருக்கிற பைப்பை நான் கடைசியா எடுக்க சொல்றேன். 2 நாள் வரைக்கும் இருங்க. ஆனா அதுக்குள்ள வேற வீடு தங்குறதுக்கு பாத்துக்கோங்க. என்னால இதைத்தான் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. உடனே ராஜையாவும் அவருடைய கால்ல விழுந்தான். அப்போ அவரு ராஜையாவை எழுப்பி, என்னால முடிஞ்சது எதுவோ நான் பண்ணேன். ஆனா நீங்க சீக்கிரமாவே இந்த இடத்த காலி பண்ணி போயிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க மிச்சம் இருக்கிற பைப்புங்களை எடுத்துக்கிட்டு போனாங்க. 2 நாளுக்கு அப்புறமா நாம இங்க இருக்க முடியாது அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி முடிவு பண்ணாங்க. ஊருக்குள்ள போய் வாடகைக்கு வீடு கேட்டாலும் அவங்களுக்கு யாருமே வீடு கொடுக்கல. அப்போ பாவம் ராஜையா கவலையோட திரும்ப வந்துட்டான். அப்பா, நமக்கு வீடுதான் இல்ல, ஆனா வீடு இருந்த இடம் இருக்குல்ல, நமக்கு இப்போதைக்கு பெரிய வீடு எதுவும் வேண்டாம். 4 கம்பத்தை நட்டு மேல ஒரு கூரையை போட்டுக்கலாம். அப்படி ஒரு கூரையை போட்டு அதுக்கு கீழே நம்மளால வாழ முடியும் இல்லையா? மழையில நனைய மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடுத்த வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். அது வரைக்கும் நாம அந்த கூரைக்கு கீழேயே தங்கிக்கலாம்ப்பா. அங்கிருந்து யாரும் நம்மள துரத்த மாட்டாங்க. அப்படி கீர்த்தி சொன்னதுனால ராஜையா சீத்தம்மா பசங்க எல்லாரும் சேர்ந்து பனை இலைகளையும் பனை மரங்களையும் வெட்டி கொண்டு வந்தாங்க. அந்த பனை மரங்களை நடுறதுக்காக அவங்க வீடு இருந்த இடத்துல பள்ளத்தை தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ராஜையா சீத்தம்மா 2 பேரும் மேல கூரைய சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சாயந்தரத்துக்குள்ள அவங்க தங்குறதுக்காக ஒரு பந்தல அவங்க தயார் பண்ணாங்க. அதுக்குள்ளேயே பசங்க 2 பேரும் ரொம்ப சோர்வடைஞ்சதுனால சீத்தம்மா அந்த கூரைக்கு கீழேயே அடுப்பு பத்த வச்சு பசங்களுக்கு சமைச்சு கொடுத்து எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அன்னிலிருந்து ராஜையா சீத்தம்மா 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் பனை இலைகளை கொண்டு வந்து அந்த பனை இலைகளை சிவரு மாதிரி பின்னி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தங்குறதுக்கு அவங்க ஒரு வீட்டையும் ஏற்பாடு பண்ணாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ராஜையா நிலத்தை உழுதுகிட்டு இருக்கும்போது ராஜையாவுக்கு அங்க ஒரு வைரம் கிடைச்சது. ராஜையா ரொம்பவும் நேர்மையா அந்த வைரத்தை கொண்டு போய் இடத்தோட முதலாளிக்கு கொடுத்தான். ராஜையா, இந்த வைரத்தோட விலை எவ்வளவு இருக்கும் தெரியுமா? இத வித்தா இந்த ஊரையே நீ வாங்கலாம். இது என்னது இல்லையே, நான் எப்படி எடுத்துக்க முடியும்? ஒருவேளை நான் எடுத்துக்கிட்டாலும் இதால நாளைக்கு என்னோட பசங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்ல. எப்பவும் நேர்மையா இருந்து 10 ரூபா சம்பாதிச்சாலே போதுங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ராஜையுடைய நேர்மையை தெரிஞ்சுக்கிட்ட அந்த முதலாளி அவனை ரொம்பவும் பாராட்டினாரு. அவனுக்கு வீடு இல்ல அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல வீட்டை அவனுக்காக கட்டி கொடுத்தாரு. அதனால ராஜையாவும் அவருக்கு நன்றி தெரிவிச்சான். அன்னிலிருந்து ராஜையா சீத்தம்மாவோட குடும்பம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அவங்களுடைய 2 பசங்களோட அந்த புது வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.